ஹாய், இன்னைக்கு பாப்பாக்கு என்ன டிஃபன் கொடுத்தேன்னு பார்க்கலாம். பாப்பாக்கு நான் வந்து பிரெட்டு தான் கொடுக்க போகிறேன். எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுப்பேன். இல்லாத பட்சத்துக்கு நார்மலாக கடையில் வாங்கி முட்டை கொடுப்பேன். நான் நாட்டுக்கோழி முட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து கரும்பு சக்கரை 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பால் ஊற்றிட்டு, பசும்பால் தான் ஊற்றினேன். பசும்பால் ஊற்றிட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னும் இது வரைக்கும் நான் பாக்கெட் பால் பாப்பாவுக்கு கொடுத்ததில்லை. அதனால் பசும்பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே மிக்ஸ் ஆகிறக்குள்ளே நான்ஸ்டிக் எடுத்து அடுப்பில் வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் சூடாகும். நம்ம மிக்ஸ் ஆகிறக்குள்ளே அது கொஞ்சம் சூடாகும் இல்லையா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தனால அந்த பட்டர் வந்து நான்ஸ்டிக்கில் நான் ஊற்றிட்டேன். நான்ஸ்டிக்கில் ஊற்றிட்டு ப்ரெட் எடுத்துகிட்டு ப்ரெட்டு சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இந்த எக்கு ஃபுல்லாகவே இதை ப்ரெட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா அந்த பக்கம் திருப்பி முக்கி எடுத்துக்கிட்டேன். கருப்பாக ஏதோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கரும்பு சர்க்கரை நல்லா அது நல்லா உடையாமல் இருக்குது. நல்லா உடஞ்சிருச்சு, மிச்சம் அதில் 2 துண்டு உடையாமல் இருக்குது, அவ்வளோதான். நான் அதனால் அந்த ப்ரெட்டை அப்படியே தோசைக்கல்லில் போட்டேன். அது நல்லா சூடானதுனால அதை அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் மீதி அதில் ஒரு துளி ஆம்லேட் இருந்துச்சு, ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். அதை நீங்கள் இது மேலே ஊற்றிக்கலாம். திருப்பி போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு இது கொஞ்சம் வேகட்டும். வேகிற அளவுக்கு இது ஆனதுக்கப்புறம் பசும்பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அதில் ஊற்றிட்டு பேலன்ஸ் வச்சாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் பசும்பாலில் முக்கிட்டிங்கன்னா ப்ரெட்டு ரொம்ப ஊறி போயிடும். நீங்கள் எடுத்து இந்த தோசைக்கல்லில் போடும் போது உங்களுக்கு பிஞ்சு வந்துடும். அதனால் நீங்கள் பசும்பால் எடுத்து வச்சுட்டு இந்த முட்டை லைட்டாக வெந்து முன்னாடி பின்னாடி திருப்பி போட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பசும்பால் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா பிடிச்சிரும், அடியில் பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பால் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பால் ஊற்றினேன். அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும், இந்த ப்ரெட்டு வந்து அந்த பால்லையே வேகணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம குழந்தைங்க மென்று சாப்பிட்டுக்குவாங்கன்னா பிரச்சனை இல்லை. மென்று சாப்பிட்ற அளவுக்கு இன்னும் தெரியாது. தனியாக்கு 1 இயர் 3 மந்த்ஸ் தான் ஆகுது. அதனால் அவள் சாப்பிட்டுக்க மாட்டா. அதனால் இப்படின்னா கொஞ்சம் நல்ல ஊறி கிடைக்கும் இல்லையா. அதனால் நான் பால் கொஞ்சம் வேக மறுபடியும் நான் பால் ஊற்றிக்கிட்டேன். 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருந்தேன். நான் எப்பயுமே தனியாவோட லஞ்ச் வீடியோ ரெகுலராகவே போடுவேன். டிஃபன் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கும்போது நான் ராகி கூழ் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 2 தடவை கொடுத்துருவேன். ஏன்னா அது வெயில் டைம் இல்லையா, அதனால் ராகி கூழ் 2 தடவை நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா ஹீட் கம்மியாகும் குழந்தைங்களுக்கு. அது இல்லாமல் நான் வந்து ஓட்ஸ், ஒரு நாள் ஓட்ஸு, ஒரு நாள் அவல், ஒரு நாள் கோதுமை ரவை, ஒரு நாள் நார்மல் ரவை, இப்படி நான் கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ வந்து இன்னைக்கு ப்ரெட்டு கொடுக்குறேன். ப்ரெட்டு நல்லா ரெடி ஆனதுனால லைட்டாக அப்படி கீறி பார்த்தேன். நல்லாவே அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ நீ கொடுத்தா நல்லாயிருக்கும்ட்டு லைட்டாக மறுபடியும் கடைசியாக ஒரு ரவுண்டு பால் ஊற்றிட்டு லைட்டாக அந்த பால் இழுத்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து தட்டில் வச்சுட்டேன். பாப்பாவுக்கு காலையில் டிஃபன் இன்றைக்கி ஒரே ஒரு ப்ரெட்டு, கோதுமை ப்ரெட்டுங்கும் போது நார்மல் ப்ரெட்டை விட கோதுமை ப்ரெட்டு பெருசாக இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு முட்டை, ஒரு ப்ரெட்டு, பால் வந்து 1 டம்ளர், இத்தனையும் இந்த ஒரு ப்ரெட்டுக்குள்ளே இருக்குதுங்கும் போது இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. வேணும்னா நீங்கள் பால் ஊற்றி கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் பால் ஊற்றி தான் கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.